ஓம் கருணை கடலை கந்தா இங்கே இருக்க மாட்டாங்க. அம்மா கருணை கடலை கந்தா போட்டி அங்கேருந்து காப்பி அடிச்சிட்டாங்கல்ல. இங்கே கருணை கடலை கந்தா போட்டிய அங்கேருந்து காப்பி அடிச்சிட்டாங்கல்ல. கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு கருணை கடலை கந்தா போட்டின்னு போட்டுச்சு. நான் பார்த்தேன், லைட்டு மட்டும் தெரியுது. இதுதான் வள்ளி கொகை. அந்த பக்கம் இருக்குது சிறக்கல. இந்த பக்கம் வெளியே வரணும். அது போகிறாங்க இல்லையா, அவங்க பூரா 100 ரூபாயில் போகிறவங்க. இது பூரா 100 ரூபா. இது பூரா 100 ரூபா. இந்த பக்கம் வெளியக்கா கோபுரம். நம்ம கோயில் சுற்றி வந்துட்டோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோயிலுன்னு தெரியும். இந்த மேலே போகிறது தான் ஃப்ரீ. அதான் ஃப்ரீ. மாடியில் போகிறது தான் ஃப்ரீ. ஃப்ரீ இன்னும் திறக்கல. எது ஃப்ரீ இன்னும் திறக்கல. சரி வாங்க போகலாம் கடலுக்கு. எல்லாம் இந்த பக்கம் 5 நிலை கோபுரம். இந்த முருகன் இருக்கிற 5 நிலை கோபுரம் தான். நீங்கள் மேலே இருக்கிறது கடமை தெரியாதா? கிளிக் பண்ணால் தெரியாது. என்ன தெரிய மாட்டேன். வீரபாகு முருகா, கும்பாபிஷேகமானதிலிருந்து எங்களை வந்து கோபுர தரிசனம் செய்ய வைத்தமைக்கு நன்றி. என் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த பலன் போய், என் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நற்பலன் போய் சேர முருகா அருள் புரிய வேண்டும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, ஆறுமுக வேலாயுதா, தண்டாயுத பாணியை, கடல் அரசனே முருகா. இது நாளைக்கான நிற்கிற கூட்டம். காலையில் மணி இப்போ 3 மணி 3:15 வந்து கூட்டம். விடிய குளித்து நாளைக்கானில் குளிக்கிறாங்க. 100 ரூபா டிக்கெட்டில் நைட்டு இருந்தே வந்து போய் உட்காந்துக்கிறாங்க. 4:30 மணிக்கு கோயில் திறப்பாங்க. நான் கடலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் குளிக்கிறாங்க. விடிய குளிச்சுட்டுருக்குறாங்க. நாங்களும் அங்கே தான் போயிட்டுருக்குறோம். 4:30 மணிக்கு தான் நாளைக்கு தீர்த்து திறப்பாங்க. முன்னாடியே வந்தால் க்யூவில் நிற்கணும். யாரும் குளிக்க போகல, நிற்கிறாங்க. திறந்தவொடனே குளிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கடலில்